வாழ்க்கை மாறிச்சா இல்லையா? பேதுரு வாழ்க்கை மாறிச்சா இல்லையா? மாறிச்சா? ஏன் பின் சென்றாரு? நன்றியுள்ள இருதயம். சொல்லுங்க, நன்றியுள்ள இருதயம். அப்போஸ்தலர்ல ஒரு முக்கியமான நபரை அவன் மாறிட்டான். 2 மீன் ஃப்ரைக்கோ 2 மீன் குழம்புக்காக பிரயாசப்பட்ட வாழ்க்கை கடல் மீது நடக்கிறவன் மாறிட்டான். வாழ்க்கை மாறிச்சா இல்லையா? ஏசப்பா எல்லாம் தொட்டு சுகமாக்குறாரு. குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குறாரு. 38 வருஷமா இருந்து தொட்டு சுகமாக்குறாரு. எவரு மகளை தொட்டு சுகமாக்குறாரு. மறுத்து போன வாலிபனை தொட்டு சுகமா, எல்லாம் தொட்டு சுகமாக்குறாரு ஏசப்பா. இந்த பேதுரு வழியில போகும் பொழுது நிழல் பட்டு சுகமாகறாங்க எல்லாருமே. வாழ்க்கை மாறிச்சா இல்லையா? ஜஸ்ட் நன்றி உள்ள இருதயம். இன்னைக்கு நான் யாரை பின்பற்றுறேன்? என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய நன்றியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கு? அவன் என்ன பண்ணா? எல்லாத்தையும் விட்டானா அப்படின்னு அர்த்தம். அவனுடைய அடிமைத்தனம், அவனுடைய உலக வாழ்க்கை, அவனுடைய கவலை, அவனுடைய துக்கம், அவனுடைய பாவம், அவனுடைய புலம்பல், அவனுடைய எல்லாத்தையும் விட்டானா. விட்டுட்டு அவருக்கு பின் சென்றானா. குறைஞ்சா போயிட்டான். தூக்கி டாப்ல வச்சுட்டாரு. மேல் வீட்டு அறையில போயிட்டு 10 நாள் வெயிட் பண்ணி அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அப்புறமா வெளிப்பாடு அந்நிய பாஷை பேசுறதுக்கு முன்பதாகவே ஏசப்பா கேட்கிறார், டேய் ராஜா செல்லக்குடிகளா, இந்த ஊர் ஜனங்களை என்ன பத்தி என்ன பேசுறாங்க? ஒருத்தன் சொல்றான் எலியான்றான், மோசன்றான், தீர்க்கதரிசன்றான், என்னமோ சொல்ல. சரி, அவங்க நினைக்கிறத விட்டுப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க. உடனே சொல்ற, நீர் தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏசப்பாவே சாட்சி சொல்றாரு, ஏய் சீமோன் பேதுருவே, இது உன்னுடைய மாம்சம் அல்ல, உன்னுடைய ரத்தம் அல்ல, ஏதோ பரலோகத்தினுடைய பிதாவின் இடத்துல இருந்து. எவ்வளவு பெரிய ரெவலேஷன்ல அவனுக்கு. இன்னைக்கு சபைக்கு வந்து நம்மளால அந்நிய பாஷை பேசுறோம், அங்க விழுறோம், இங்க விழுறோம், எல்லாமே பண்றோம். ஆனா தேவனுக்கு நன்றி செலுத்த தெரியலையே. ஒரு நன்றி உலகில் இருக்க தெரியலையே. தேவ பிரசன்னம் அப்படியே உணர்றோமே, அற்புதங்களை பெறுறோம், ஆசீர்வாதங்களை பெறுறோம், எல்லாமே பெறுறோம். ஆனா நன்றியை வாழ தெரியலையே. வாழ்க்கை எப்ப மாறும்? நன்றி இல்லை என்பது என்ன? அன்பு கூறுவது. அவ யார் அன்பு கூற முடியும்? நேரத்தை பார்த்து தேவனை ஆராதிக்க முடியுமா? நேரத்தை பார்த்து தேவாலயத்துக்கு வரவங்களுக்கு முடியுமா? சூழ்நிலையை பார்த்து தேவனை ஆராதிக்க முடியுமா? உன்னுடைய பலவீனத்தை பார்த்து தேவனை ஆராதிக்க முடியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுடைய வாழ்க்கையில தீமை, தரித்திரம், பலவீனம், சாபம், குறைவு, புலம்பல், வெட்கம் இல்ல. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய்